என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி நம்ம நிறுவனத்தின் டைரக்டர்ஸ் முன்ஜாமீன் மனு நீதிமன்றத்தில் ஃபைலிங் செய்யப்பட்டது. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் நம்ம நிறுவனத்தின் டைரக்டர்ஸ் முன்ஜாமீன் மனு மாண்புமிகு நீதிபதி அவர்களால் விசாரிக்கப்பட்டு அடுத்த வாரம் என ஒத்திவைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கு சமூக வலைதளங்களில் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. டைரக்டர்ஸ் உடைய சொத்து மதிப்பை நீதிமன்றம் கேட்டதாகவும் அதை தாக்கல் செய்யாமல் இருப்பதால் பெயில் கிடைக்காமல் தள்ளி போகிறது என ஒரு செய்தியும், நிறுவனம் சார்ந்த அட்வொகேட் அவர்கள் நீதிமன்றத்தில் சரியாக வாதாடாமல் இருப்பதால் டைரக்டர்களுக்கு பெயில் கிடைக்காமல் இருப்பதாகவும் செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. அடுத்து டைரக்டர்ஸ் அவர்கள் ஜாமீன் கிடைக்காமல் தள்ளி போகும்போது அவர்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்து குறைந்தபட்சம் நீதிமன்ற காவலில் இருந்தாலே உடனடியாக பெயில் கிடைத்துவிடும் என செய்தியும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவிக்கொண்டே வருகிறது. ஒவ்வொரு முறையும் முன்ஜாமீன் மனு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்பொழுது அடுத்த வாரம் என ஒத்திவைக்கப்படுகிறது. இதற்கு பல காரணங்கள் சமூக வலைதளங்களில் சொல்லப்பட்டாலும் நிறுவனம் சார்ந்திருக்கும் உறுப்பினர்கள் இந்த காலதாமதத்தால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். என்ன காரணத்தால் டைரக்டர்ஸ் உடைய முன்ஜாமீன் மனு அடிக்கடி ஒத்திவைக்கப்படுகிறது என சட்டம் தெரிந்த நண்பர்களுடன் கலந்துரையாடி அடுத்த வீடியோவாக வெளியிடுகிறேன். நிறுவனத்தின் மீது தவறு இருப்பதால்தான் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் டைரக்டர்ஸ் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கவில்லை என ஒரு செய்தியும் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதுபோல உறுதிப்படுத்தப்படாத பல செய்திகள் சமூக வலைதளங்களில் அடிக்கடி பரவி வருவதால் நிறுவனம் சார்ந்த உறுப்பினர்கள் மிகவும் மனவேதனை அடைகிறார்கள். என்ன காரணத்தால் டைரக்டர்ஸ் முன்ஜாமீன் மனு தள்ளி போகிறது என உண்மையான செய்தி உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள். இல்லை என்றால் சட்டம் தெரிந்த நண்பர்களுடன் கலந்துரையாடி அவர்களிடம் விசாரித்து கிடைத்த தகவலை வீடியோவாக வெளியிடுகிறேன். காத்திருங்கள், நல்லது நடக்கும். அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். நன்றி, வணக்கம்.